ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீச்சீமா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம், போவா பார்த்துட்டோம். அது வந்து என்னதுன்னா HCFன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த மீச்சீமா கண்டுபிடிக்கிறது என்னென்னா, இது வந்து எல்சிஎம். ஓகேவா? ஸோ மீச்சீமானா வந்து என்னென்னா, நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஷினை பார்க்கலாம். 156 மற்றும் 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீச்சீமா காண்க. ஸோ மீச்சீமானா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். நான் HCFக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். HCFனால் நம்ம வந்து காமன் டேர்ம்ஸ் மட்டும் எழுதுவோன்னு. இப்போ அதே மாதிரி நம்ம மீச்சீமாவில் என்ன எழுதுவோன்னா, காமன் டேர்ம்ஸ் ப்ளஸ் ரிமைனிங் டேர்ம்ஸ். ஓகேவா? காமன் டேர்ம்ஸ் எடுத்து எழுதிட்டு ப்ளஸ் ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். சரியா? இப்போ சம்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே சேம் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது, இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே 2 டேபிள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ 7 2s are 14, ரிமைனிங் 1 8 2s are 16. ஸோ அகெயின் 2 டேபிள் போட்டோன்னா 2 மிச்சம் 1 9 18. ஸோ இப்போ 39 வந்து 2 டேபிளில் வராது. அப்போ 3 டேபிள் போட போகிறோம். அப்போ 1 3s are 3 3 3s are 9. அடுத்து 13 வந்து எதுலேயும் வராதா? ஸோ இதை வந்து என்ன பண்ணிடுவோம், அப்படியே விட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து என்னது, 124. ஸோ 124 எடுத்துக்குவோம். ஸோ அகெயின் நம்ம எப்பயும் போல் 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணுவோம். 6 12 2 4. அகெயின் 2 டேபிள் எடுத்தோன்னா 2 6 2. இப்போ இந்த 31 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேபிள் 3 டேபிள் எதுலேயுமே வராது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம். ஸோ அகெயின் இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். இப்போ 156ஓட ஃபேக்டர்ஸ் இங்கே என்னென்ன இருக்குது, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு ரிமைனிங் 13. இங்கே 124ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 31. சரியா? இப்போ நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காமன் டேர்ம்ஸ் மட்டும் எழுதிட்டு அப்புறம் ரிமைனிங் டேர்ம்ஸ் ஃபுல்லாக நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு காமன் டேர்ம்ஸ் பார்ப்போமா? காமன் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்கா? ஸோ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ ஒரு 2 காமனாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அகெயின் பாருங்கள், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அகெயின் வந்து நம்ம ஒரு 2க்கு வந்து காமனாக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, ஆனால் இங்கே 3 இல்லை. ஆனால் நான் வந்து HCFனால் என்ன சொன்னேன், இதோட நம்ம விட்டுருவோம் நெக்ஸ்ட்டு காமன் டேர்ம் இல்லைனா. ஆனால் எல்சிஎம்மில் என்ன பண்ணணும்னா, ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அதை எழுதிடணும். ஆனால் காமனாக இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே 3 இல்லை, ஆனால் இது வந்து நம்மளுக்கு காமன் இல்லாட்டினாலும் நம்ம ரிமைனிங் டேர்ம்ஸில் எழுதிடுவோம். அப்போ 3 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 13. அகெயின் இங்கே என்ன இருக்குது, 31. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஓகேவா? வந்து டைரெக்டாக ஆன்சர் எழுதிடுறேன்ப்பா. நீங்கள் வந்து கேல்குலேஷனில் மிஸ்டேக் இல்லாமல் மல்டிப்ளிகேஷன் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. சரியா? அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 4836 கிடைக்கும். ஸோ எல்சிஎம் வந்து என்னது, ஆன்சர் வந்து 4836. முக்கியமான விஷயம், சம் இவ்வளோ செய்கிறது பெருசு இல்லை. இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறாதீங்க, அப்புறம் அதோட ஃபுல் சம்மும் வந்து நம்மளுக்கு தப்பாயிடும். ஓகேவா? ஸோ அந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.